கடும் காற்று, கப்பலே உடையத்தக்கதான பெருங்காற்று வந்துருச்சு. யாரும் தப்பி பிழைக்க மாட்டோம், இதோட மாண்டு போய் விடுவோம் என்றெல்லாம் பயந்து கொண்டு கப்பல் மானிகள் முதல் கொண்டு எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. கப்பல்ல இருக்கிற எல்லா சரக்கையும் தூக்கி வெளியே போட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அன்று ராத்திரியிலே அந்த யூலியோன் என்கிற அந்த பயங்கரமான பெருங்காற்றிலே அலைகள் வந்து மோதி கொண்டிருக்க அந்த காற்றிலே கர்த்தர் தூதனை பவுலுக்காக அனுப்பினார். பவுலே, நீ பயப்படாத, உங்களுக்கு பொருள் சேதமே என்று, அல்லேலூயா, உயிர் சேதம் வராது என்று சொன்னார். கர்த்தர் இருந்தா இதுதான் நடக்கும். கடைசியாக கர்த்தர் பவுலுக்கு சொன்னாரு, நீ பயப்படாத, இந்த காற்றை பார்த்து என்ன செய்யாத, இந்த பிரச்சனைகளை பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாத, கொஞ்சம் பொருள் சேதம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிராணனுக்கு எந்த சேதமும் வராது. அல்லேலூயா. அப்ப சாத்தானுக்கு பெரிய முழக்கம் போத புயல் காற்றும் அலைகளும் கொந்தளித்து வந்தாலும் காற்றையும் கடலையும் அதற்றின என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். நம்மளை மீட்டெடுத்து கொண்டு வந்து சபையில வைத்திருக்கிறாரே, அவருடைய சரீரத்தில் அங்கத்தினராக இருக்கிறோமே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பொருளாதார சிக்கல்கள் வந்தாலும், உலகமே இருண்டு போனாலும், எங்குமே பஞ்சமே அங்கும் இங்கும் பரவி வந்தாலும், நோய்கள் எழுப்பி வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்றால் உன் மீட்பர் தான், உன் இரட்சகர் உன்னை ரட்சித்திருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சர்வத்தை உண்டாக்கினார் அவர்.